ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க, உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா, மாதம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு கால் பேசுகிறேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது, ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது, வேஸ்ட்டாக தான் போகுது. சரி, இதையே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது, நம்ம வீடியோ போட்டு நம்ம அதை காசாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஆனால் ரெகுலராக போட்டேனான்னு கேட்டால் அது கிடையாது, விட்டு அப்படியே சும்மா போட்டேன். ஒரு மாதம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வீட்டில் இருந்தேங்க. அப்போ எனக்கு ஓவர் திங்கிங், வீட்டு வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் எனக்கு ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ சரி ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கும் போயிட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு முன் அனுபவம் எதுவும் இல்லை பிஸ்னஸில். சரி ஏதோ ஒன்று எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் சரி ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனை வந்துச்சு. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிட்டேன் அப்படின்னு. அவர் பண்ணணும்னு சொல்ல, பண்ணானு சொல்ல, எந்த பதிலும் வரல அவர்கிட்ட இருந்து. அப்புறமா சரி சும்மா அப்படியே போடலான்ட, ஒரு காமெடியாக போடலாம், இல்லை ஒரு டெய்லி நம்ம செய்கிற வேலையை நம்ம எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வீடியோ எடுக்கிறதுக்கு அதை இப்போ கரெக்டாக அதை ஸ்டாண்ட் பண்ணி கேமரா வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா அதை வச்சு கீழே விழுகுது. அப்புறம் நான் சமைக்கும்போது இது பண்ணும்போது எனக்கு ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால் நான் அதை ஒரு 10 நாளாக பக்கம் நான் அதை சரியாக பண்ணலை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸே போகல. அப்போ சரி ரீல்ஸ் அங்கும்போது நம்ம டக்குன்னு நம்ம ஒரு பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆடி நம்ம ஒரு ரீல்ஸ் போட்டுடலாம் அப்படிங்கும்போது அது மாதிரி ஒரு 10-15 வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அதுவும் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வாரத்தில் வெளியே போவோம் ஒரு டைம், இல்லை மாதத்துல ஒரு டைம் வெளியே போவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாம் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இப்போ எதுவுமே எங்ககிட்ட இல்லை, அந்த ஃபோட்டோ வீடியோ ஒரு மெமரியாக எதுவுமே இல்லை. அப்போ நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள நம்ம போடும்போது அது நமக்கு மெமரியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசனும் கூட இருக்கலாம் நான் வீடியோ போடுறது. பார்த்திங்கன்னா வீட்டில் என் குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இனி நான் ரெகுலராக நான் வீடியோ போடுவேன். இனி மறக்காமல் நம்ம வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இனி நம்ம வீடியோ எல்லாமே தான் வருங்க. இப்போ ஒரு படம்னா ஒரு காமெடி இருக்கும், ஒரு பாட்டு இருக்குது, ஒரு சண்டை இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாம் மிக்சிங்கானது தான் ஒரு படமே பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அப்போ வீடியோங்கும்போது அது மாதிரி தாங்க, காமெடியும் இருக்கும், பாட்டும் இருக்கும், நம்ம ரெகுலராக பண்ணுற வேலையும் இருக்கும், வெளியே போகிறதும் இருக்கும், எல்லாமே கலந்து தாங்க நான் போடுற மாதிரி இருக்கேன். நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா இப்படி தான் வரும் வீடியோங்கிறதுனால தான் நான் முன்னாடி சொல்கிறேன். இனிமேல் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.